ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 7ஆம் வகுப்பு பருவம் 3 பயிற்சி 3.3ல் 9வது கணக்கு பார்க்கலாம். சுருக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே நம்மளுக்கு டைரெக்டாக ஃபார்முலாவே கொடுத்துட்டாங்க. அப்போ அதை விரிவுபடுத்திட்டாலே போதும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஏ கூட்டல் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டோம். இப்போ ஏ கூட்டல் பி ஹோல் ஸ்கொயர் இதோட விரிவாக்கம் என்னது? ஏ ஸ்கொயர் கூட்டல் 2ab கூட்டல் பி ஸ்கொயர். இனி நடுவில் மைனஸ்னாலே பிராக்கெட்டை ஓப்பன் பண்ணிடணும். இனி ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இதோட விரிவாக்கம் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab கூட்டல் பி ஸ்கொயர். ஓகே, இப்போ இதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. ஏ ஸ்கொயர் கூட்டல் 2ab கூட்டல் பி ஸ்கொயர். இனி மைனஸை உள்ளே கொண்டு பெருக்கிறோம். ஓகே, இங்கே ப்ளஸ் மதிப்பு ப்ளஸ்ஸே மைனஸையும் பெருக்குன்னா என்ன கிடைக்கும்? மைனஸ். ஒரு மைனஸும் ஒரு ப்ளஸும் இருந்துன்னா பெருக்கும் போது மைனஸ் தான். இனி அந்த ஏ ஸ்கொயர். அடுத்த பாருங்க, மைனஸ் மைனஸ் 2 வாட்டி மைனஸ் இருக்கு, பெருக்கும் போது அது பிளஸ் ஆயிடும். அடுத்த 2ab. இனி மைனஸையும் பிளஸையும் பெருக்குனா மைனஸ், சரிங்களா? அப்புறமாட்டு பி ஸ்கொயர். இப்போ பாருங்க, பிளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ரெண்டுமே சேம், ஆனால் வேற வேற குறியீடுனா கேன்சல் பண்ணிடுங்க. அடுத்த பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இதுவும் கேன்சல் ஆயிடும். அப்போ பாக்கி என்னது இருக்கு? 2ab. இங்கேயும் பாக்கி கூட்டல் 2ab, சரிங்களா? இங்கே 2ab, இங்கே கூட்டல் 2ab அப்படியே எழுதிக்கிட்டோம். இப்போ நம்பரை கூட்டுங்க. 2 கூட்டினா 4. அப்புறம் 2லேயும் ஏபி இருக்குது, அதை ஒரு வாட்டி எழுதிருங்க. இதுதான் இதோட ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் ஏ கூட்டல் பி ஹோல் ஸ்கொயர் கூட்டல் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். இதுவும் போன சம் மாதிரி தான். தீர்வு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். ஏ கூட்டல் பி ஹோல் ஸ்கொயர் இதோட விரிவாக்கம் என்னது? ஏ ஸ்கொயர் கூட்டல் 2ab கூட்டல் பி ஸ்கொயர். அப்புறம் கூட்டல், அப்போ நம்ம கூட்டல்னு எழுதிக்கலாம். போன சம்மில் நடுவில் மைனஸ் இருந்துன்னா நீங்கள் பிராக்கெட் ஓப்பன் பண்ணணும். ப்ளஸ் இருந்துன்னா அப்படியே எழுதிருங்க, சரிங்களா? அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இனி ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இதோட விரிவாக்கம் என்னது? ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab கூட்டல் பி ஸ்கொயர் எழுதிட்டோம். இப்போ பாருங்க, இங்கே ஏ ஸ்கொயர் இங்கே ஏ ஸ்கொயர் ரெண்டுமே ஒரே குறியீடா இருந்தனா கூட்டணும். இது வேற குறியீடுனா கேன்சல் பண்ணணும். அப்போ கூட்டிடலாமா? ஏ ஸ்கொயர் வந்து 2 வாட்டி இருக்கு, அப்போ 2a ஸ்கொயர். இனி அடுத்த பிளஸ் 2ab மைனஸ் 2ab ரெண்டுமே சேம், ஆனால் வேற வேற குறியீடு, கேன்சல் பண்ணிடலாம். இனிமே இங்க பாருங்க, பிளஸ் பி ஸ்கொயர் ரெண்டுமே பிளஸ்ல இருக்கு, அப்போ கூட்டலாம். 2 வாட்டி இருக்கு, அதனால 2b ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கணும். இப்போ இதுலேயும் 2 இதுலேயும் 2 வெளியே எடுத்துடலாமா? பொதுவாக 2 வெளியே எடுத்துட்டோம். இங்கேருந்து 2 வெளியே எடுத்தா பாக்கி ஏ ஸ்கொயர் மட்டும் இருக்கும், நடுவில் கூட்டல். இங்கேருந்து 2 வெளியே எடுத்தா பாக்கி பி ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கும், சரிங்களா? இதுதான் இதோட ஆன்சர். 10வது கணக்கு. ஒரு சதுர வடிவ புல்வெளியை சுற்றி 2 மீட்டர் அகலமுள்ள நடைபாதை உள்ளது. நடைபாதையின் பரப்பளவு 136 மீட்டர் ஸ்கொயர் எனில் புல்வெளியின் பரப்பளவை காண்க. இந்த சம்மும் இந்த பயிற்சியில் இருக்கக்கூடிய 5வது கணக்கும் ஒரே மாதிரி, ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு புல்வெளி இது வந்து சதுர வடிவத்தில் இருக்கு. ஃபர்ஸ்ட் அதை வரைஞ்சிக்கலாம், சரிங்களா? இனி இந்த புல்வெளியை சுற்றி ஒரு நடைபாதை, அதையும் வரைஞ்சிக்கலாம். நம்மளுக்கு இங்கே இந்த நடைபாதையோட அகலம் கொடுத்துட்டாங்க. அகலம்னா இதுல இருந்து இது வரைக்கும் 2 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது 2 மீட்டர்னா இதுவும் 2 மீட்டர், இதுவும் 2 மீட்டர், இதுவும் 2 மீட்டர். அகலம் வந்து சமமாக தான் இருக்கும் எல்லாத்துலேயுமே. 5வது கணக்கில் இந்த நடைபாதையோட பரப்பளவு தான் கேட்டிருந்தாங்க, சரிங்களா? இங்கே ஷேட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அதுதான். அதை வந்து கேட்டிருந்தாங்க 5வது கணக்கில். இங்கே வந்து அதை கொடுத்துக்கிட்டு எதை கேட்குறாங்கன்னா, இந்த புல்வெளி, அதாவது இந்த சிறிய சதுரத்தோட பரப்பளவு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ இதோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா முதல்ல பக்க அளவு எனக்கு தெரியணும். அது வந்து இப்போதைக்கு தெரியாது, அதனால இப்போ வந்து அதை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதுலேருந்து இது வரைக்கும் எக்ஸ். அப்போ சதுரம்னா எல்லா பக்கமும் சமம். அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் எக்ஸ் தான், இதுவும் எக்ஸ் தான், இதுவும் எக்ஸ் தான் எழுதிக்கலாம். சிறிய சதுரத்தின் பக்க அளவு எப்படி எடுத்துக்கிட்டோம்? எக்ஸ். பக்க அளவுனா மீட்டரை மட்டும் எழுதிருங்க, ஓகேங்களா? இனி பெரிய சதுரத்தோட பக்க அளவு நம்மளுக்கு தேவை, அதாவது இதுல இருந்து இது வரைக்கும். அதுவும் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதுக்கு இங்கே ஒரு கோடு இங்கே ஒரு கோடு போட்டுக்கலாம். இதுலேருந்து இது வரைக்கும் எக்ஸ். இனி வந்து அகலம் வந்து என்னது? 2 மீட்டர். அப்போ இதுவும் என்னது? இதுலேருந்து இது வரைக்கும் 2 மீட்டர், இதுவும் 2 மீட்டர். இனி இந்த 3ஐயும் கூட்டிட்டாலே போதும். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸ் எழுதிக்கலாம். கூட்டல் இங்கே என்னது இருக்கு? 2 கூட்டல் இந்த 2, இந்த 3ஐயும் கூட்டிடலாமா? முதல்ல எக்ஸ் எழுதிக்கோங்க. கூட்டல் 2 கூட்டினா 4. அப்போ பெரிய சதுரத்தோட பக்க அளவு எவ்வளவு? எக்ஸ் கூட்டல் 4 எழுதிக்கலாம். எக்ஸ் கூட்டல் 4 மீட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். இனிமே 5வது கணக்குல எப்படி சால்வ் பண்ணமோ அதே மாதிரிதான். அதாவது பெரிய சதுரத்தோட பரப்பளவுல இருந்து சின்ன சதுரத்தோட பரப்பளவை கழிச்சா இந்த நடைபாதையோட பரப்பளவு கிடைக்கும். அதை வச்சுதான் சால்வ் பண்ண போறோம். நடைபாதையின் பரப்பளவு ஈக்குவல் டு பெரிய சதுரத்தின் பரப்பளவு மைனஸ் சிறிய சதுரத்தின் பரப்பளவு, சரிங்களா? இப்ப ரெண்டுமே என்னது? சதுர வடிவம். அப்ப சதுரத்தோட பரப்பளவு ஃபார்முலாவை எழுதிக்கலாம். சதுரத்தின்
பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது ஏ ஸ்கொயர் சதுர அலகு. சரிங்களா, ஏன்னா பக்க அளவு. ஓகே, இங்கே நம்மளுக்கு நடைபாதையின் பரப்பளவு கொடுத்துட்டாங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 136 மீட்டர் ஸ்கொயர். இங்கே 136 மட்டும் எழுதிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு இனி பெரிய சதுரத்தோட பரப்பளவு அதை கண்டுபிடிக்கணும்னா பெரிய சதுரத்தோட பக்க அளவு எவ்வளவு? எக்ஸ் கூட்டல் 4. அதை இங்கே பிரதியிடலாம். ஏன்னா பக்க அளவு. அப்போ ஏக்கு பதில் எக்ஸ் கூட்டல் 4. அடுத்து இதோட அடுக்கில் 2. அப்போ நம்மளும் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். இனி நடுவில் மைனஸ் சிறிய சதுரத்தின் பரப்பளவு. அப்போ சிறிய சதுரத்தோட பக்க அளவு எவ்வளவு? எக்ஸ். அப்போ பிரதியிடலாமா? ஏக்கு பதில் எக்ஸ். இதோட அடுக்கில் 2. அப்போ நம்மளும் எழுதிக்கலாம். இனி இந்த சைடு 136 இஸ் ஈக்குவல் டு நடுவில் கூட்டல் அடுக்கில் 2. அப்போ என்ன ஃபார்முலா? ஏ கூட்டல் பி ஹோல் ஸ்கொயர். அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். எப்படி எழுதிக்கலாம்? ஏ ஸ்கொயர் கூட்டல் 2ab கூட்டல் பி ஸ்கொயர். மாற்றிடலாமா? ஏ கூட இடத்துல என்னது இருக்குது? எக்ஸ். அப்போ ஏக்கு பதில் எக்ஸ் அடுக்கில் 2. அப்புறமா கூட்டல் ஃபார்முலாவில் 2 இன்டூ ஏக்கு பதில் எக்ஸு. பியோட மதிப்பு என்னது? 4. பி கூட இடத்துல என்னது இருக்குது? 4. அப்போ பியோட மதிப்பு 4 கூட்டல் பியோட மதிப்பு 4 அடுத்த அடுக்கில் 2. இப்போ இதை நம்ம விரிச்சு எழுதிட்டோம். அடுத்து என்னது இருக்குது? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அதை மறக்கக்கூடாது. ஓகே, இப்போ பாருங்க, பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டும் சேம். ஆனால் வேற வேற குறியீடுனா கேன்சல் பண்ணிடலாம். இந்த சைடு 136 இஸ் ஈக்குவல் டு இங்கே பாக்கி இருக்கக்கூடியதை எழுதிக்கலாமா? முதல்ல நம்பரை பெருக்குங்க. 4 8. அடுத்த ஒரே ஒரு எக்ஸ் அப்படியே எழுதிருங்க. கூட்டல் அடுக்கில் 2. அப்போ 4 2 வாட்டி எழுதி பெருக்கணும். 4 16. ஓகே, இப்போ இங்கே 136 ப்ளஸ் 16 இங்கே வந்துன்னா மைனஸ் 16 இஸ் ஈக்குவல் டு 8x. ஓகே, கழிக்கலாம். 136 இருந்து 16 கழிக்கலாம். 6 இருந்து 6 கழிச்சா 0. இனி 3 இருந்து 1 கழிச்சா 2. அப்புறம் இந்த 1 கழிச்சா என்ன கிடைக்குது? 120 அப்படின்னு கிடைக்குது. இஸ் ஈக்குவல் டு 8x. இப்போ ஃபஸ்ட்டு 120 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த 8 இங்கே கொண்டு வந்துடலாம். பெருக்கல் இருக்கக்கூடிய 8 இங்கே வந்து வகுத்தல் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இனி 8ஆம் வாய்ப்படி கேன்சல் ஆகும். 1 8 8. 12ல் 8 எத்தனை வாட்டி இருக்குது? ஒரு வாட்டி. ஓகேங்களா, அப்போ 12ல் இருந்து 8 கழிச்சா என்ன கிடைக்கும்? 4. இப்போ இது என்ன ஆகிடும்? 40 ஆகிடும். 8ஆம் வாய்ப்பால் 40 எப்போ வரும்? 8 5 40. அப்போ 5 எழுதிக்கலாமா? ஓகே, அப்போ எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸ் ஈக்குவல் டு 15. பக்க அளவுனா மீட்டரில் எழுதிக்கணும். இப்போ நம்மளுக்கு எக்ஸோட மதிப்பு தெரியும். இனி இந்த சிறிய சதுரத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கலாம். இங்கே பிரதியிடலாமா? எக்ஸோட மதிப்பு என்ன கிடைச்சி நம்மளுக்கு? 15 மீட்டர். ஓகே, இனிமே இந்த ஃபார்முலாவில் பிரதியிட்டாலே போதும். ஏக்கு பதில் 15ன்னு எழுதிட்டாலே போதும். ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவை எழுதிக்கிட்டேன். சதுரத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் சதுர அலகு. இப்போ சிறிய சதுரத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கலாம். அப்போ ஏன்னா பக்க அளவு. நம்ம சிறிய சதுரத்தோட பக்க அளவு என்ன கண்டுபிடிச்சோம்? 15 அப்படின்னு கண்டுபிடிச்சோம். அப்போ ஏக்கு பதில் 15ன்னு எழுதிக்கலாம். அடுத்தா அதில் அடுக்கில் 2 இருக்குது. அப்போ நம்மளும் எழுதிக்கணும். இப்போ அடுக்கில் 2. அப்போ 15 2 வாட்டி எழுதி பெருக்கணும். பெருக்கலாமா? இப்போ பாருங்க, I 5 25. அப்போ 5 பாக்கி 2. இனி I 1 5. 5 கூட 2 கூட்டினா 7. ஓர் 5 5. அடுத்த ஓர் 1 1. கூட்டுங்க 5 7 5 கூட்டினா 12. அப்போ 2 பாக்கி 1. 1 1 கூட்டினா 2. என்ன கிடைக்குது? 225. இனி அலகு எழுதணும். சதுர அலகு. அப்போ சதுர நம்மளுக்கு கொஸ்டினில் எல்லாமே மீட்டரில் கொடுத்துருந்தாங்க. அப்போ அலகுக்கு பதில் நம்ம என்ன எழுதணும்? மீட்டர்னு எழுதிக்கணும். ஃபைனலாக எப்படி எழுதிக்கணும்னா இந்த மாதிரி எழுதிருங்க. புல்வெளியின் பரப்பளவு, அதாவது சிறிய சதுரம்னா அது புல்வெளி தான். சரிங்களா, புல்வெளியின் பரப்பளவு ஈக்குவல் டு 225 சதுர மீட்டர். இவ்வளோ தான் 10வது கணக்கு. 11வது கணக்கு, பின்வரும் அசமன்பாடுகளை தீர்க்க. இதுவும் நம்ம போன பயிற்சியில் பார்த்துருக்கோம். சரிங்களா, ஓகே. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 4n கூட்டல் 7 கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 3n கூட்டல் 10. இங்கு n என்பது முழுக்கள் எண். ஓகே, ஃபர்ஸ்ட் எண்ணெல்லாம் ஒரு பக்கமும் நம்பர் எல்லாமும் ஒரு பக்கமும் கொண்டு போயிடலாம். அதுக்கு முதல்ல இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 4n கூட்டல் 7. அடுத்த கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 3n கூட்டல் 10. இப்போ இங்கே 4n இருக்கு. ப்ளஸ் 3n இங்கே வந்துன்னா மைனஸ் 3n மாறிடும். இனி கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு இங்கே 10 இருக்குது. ப்ளஸ் 7 அங்கே போச்சுன்னா மைனஸ் 7. இப்போ 4லேருந்து 3 கழிச்சா என்ன கிடைக்கும்? 1. 2லேயும் n இருக்கிறதுனால ஒரு வாட்டி அதை எழுதிக்கலாம். கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 10லேருந்து 7 கழிச்சா 3. ஓகே, முன்னாடி 1னா அது எழுதணும்னு அவசியம் கிடையாது. வேற என்ன மட்டும் எழுதிருங்க. கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 3. இப்போ எந்த சைடு வாய் திறந்திருக்கு? n இருக்கக்கூடிய பக்கத்தை பார்த்து தான் வாய் திறந்திருக்கு. அப்போ n தான் பெரிய எண். 3 விடைக்கும் பெரிய எண்ணா இருக்கும் என்னோட மதிப்பு. அப்போ என்னோட மதிப்பு எழுதிக்கலாமா? அடியில் கோடு. அப்போ 3ஐயும் சேர்த்து எழுதிக்கணும். 3 3க்கு அடுத்த 4 வரும், 5 வரும், 6 வரும், 7 வரும். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அடுத்து 8 9 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம என்னோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, செகண்ட் சப்டிவிஷன். இதுவும் போன சப்டிவிஷன் மாதிரி தான். இங்கே நம்ம எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். அதுக்கு இதை முதல்ல அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 6 இன்டூ எக்ஸ் கூட்டல் 6 கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 5 இன்டூ எக்ஸ் மைனஸ் 3. ஓகே, 6 உள்ள கொண்டு பெருக்கலாமா? 6ஐயும் எக்ஸையும் பெருக்குனா 6x. அப்புறம் கூட்டல். இனி 6 6 36.
greater than equal to 5ஐயும் எக்ஸையும் பெருக்குனா 5x, அப்புறமா நடுவில் மைனஸ். இனி I3 15. இனி எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம். இங்கே 6x இருக்கு, ப்ளஸ் 5x இங்கே வந்துன்னா மைனஸ் 5x. அப்புறமாட்டு greater than equal to இங்கே மைனஸ் 15 இருக்கு, ப்ளஸ் 36 இங்கே போச்சுன்னா மைனஸ் 36. ஓகே, 6ல் இருந்து 5 கழிச்சா 1, 2லேயும் எக்ஸ் இருக்கனால எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். greater than equal to ரெண்டுமே மைனஸ், அப்போ மைனஸ் குறியீடை போட்டு கூட்டணும். கூட்டிடலாமா? 5ஐயும் 6ஐயும் கூட்டினா 11, 1 பாக்கி 1, 1ஐயும் கூட்டினா 2, 2க்கு கூட 3 கூட்டினா 5. ஓகேங்களா? இப்போ முன்னாடி 1ன்னா அது எழுதாண்டா, எக்ஸை மட்டும் எழுதிருங்க. greater than equal to மைனஸ் 51. இப்போ எக்ஸ் இருக்கக்கூடிய பக்கத்தை பார்த்து தான் வாய் திறந்துருக்கு. அப்போ எக்ஸோட மதிப்பு மைனஸ் 51 விடைக்கு பெருசாக இருக்கணும். சரிங்களா? அது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா முழு எண். முழு எண்ணுன்னா 0லேருந்தே தொடங்கும். அப்போ எழுதிக்கலாமா? 0, 1, 2, 3, எக்ஸெட்ரா இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு இங்கே முழு எண் அப்படின்னு கொடுத்துருக்கனால 0லேருந்து தான் நீங்கள் தொடங்கணும். நமக்கு இங்கே எக்ஸோட மதிப்பு மைனஸ் 51 விடைக்கும் பெருசாக இருக்கணும். நம்ம இப்போ எழுதியிருக்க மதிப்பு கூட மைனஸ் 51 விடைக்கும் பெருசு தான். தேர்ட் சப்டிவிஷன், இங்கே நம்ம எக்ஸோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதுக்கு நான் அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இங்கே இனிமேல் நடுவில் எக்ஸ் மட்டும் தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த ப்ளஸ் 2 கேன்சல் பண்ணணும். அதுக்கு இங்கே மைனஸ் 2 நான் எழுதிக்கிட்டேன்னா ப்ளஸ் 2 மைனஸ் 2 கேன்சல் ஆகிடும். இங்கே நீங்கள் மைனஸ் 2 எழுதுனீங்கன்னா இங்கே எழுதணும், எல்லாத்துலேயும் மைனஸ் 2ன்னு எழுதிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் இங்கே எழுதிக்கலாம். முதல்ல மைனஸ் 13 இருக்குது. ஓகே, இதில் மைனஸ் 2ன்னு எழுதிக்கலாம். லெஸ் தேன் ஈக்குவல் டு 5x கூட்டல் 2, இங்கே மைனஸ் 2, லெஸ் தேன் ஈக்குவல் டு 32, அப்புறம் மைனஸ் 2. இங்கே பாருங்கள், ரெண்டுமே மைனஸ், அப்போ மைனஸ் குறியீடை போட்டு கூட்டணும். 13ஐயும் 2ஐயும் கூட்டினா 15, லெஸ் தேன் ஈக்குவல் டு 5x, அப்புறம் ப்ளஸ் 2 மைனஸ் 2 கேன்சல். ஒரே மதிப்பு ஆனால் வேறு வேறு குறியீடுனா கேன்சல் ஆகிடும். லெஸ் தேன் ஈக்குவல் டு 32லேருந்து 2 கழிச்சா 30. இப்போ இது எல்லாமே 5ஆம் வாய்ப்படி கேன்சல் ஆகும். அப்போ டிவைடட் பை 5, டிவைடட் பை 5, டிவைடட் பை 5. ஓகே, இப்போ கேன்சல் பண்ணலாமா? 4 5 5, 3 5 15. அப்போ பாக்கி என்னது இருக்குது? மைனஸ் 3 எழுதிக்கலாம். அடுத்து லெஸ் தேன் ஈக்குவல் டு இந்த 5 கேன்சல் ஆகிடும். அப்போ பாக்கி எக்ஸ் மட்டும். லெஸ் தேன் ஈக்குவல் டு இனி 5ஆம் வாய்ப்பாடு 4 5 5, 6 5 30, அப்போ 6. இப்போ எக்ஸோட மதிப்பு எழுதிக்கலாமா? இப்போ பாருங்கள், அடியில் கோடு, அப்போ இந்த மைனஸ் 3 எடுத்துக்கணும். அடுத்து இங்கேயும் அடியில் கோடு, அப்போ 6ஐயும் எடுத்துக்கணும். மைனஸ் 3லேருந்து 6 வரை எழுதணும். மைனஸ் 3க்கு அடுத்த மைனஸ் 2, மைனஸ் 1, அப்புறம் 0, 1, 2, 3, 4, 5, 6 இதோட ஸ்டாப் பண்ணிடணும். ஏன்னா இங்கே அடியில் கோடு வந்துடுச்சா, அப்போ அதோட ஸ்டாப் பண்ணிடணும். ஓகே, இவ்வளோ தான் இந்த சம். இதுதான் இந்த பயிற்சியில் கடைசி கணக்கு. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.